ஹலோ, கரூர் கூட்டத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க செத்துட்டாங்கல்ல. இப்போ விஜய் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா வீடியோ கால் மூலியமா ஆறுதல் சொல்லுவார். அப்போ வந்து பரவாயில்ல சார், அதனால என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கும்பலுக்கு வந்துட்டு தானே சார் எங்கள் பையன் போயிருக்கான், அது மாதிரி சொல்லணும். சரியா? அதனால நீங்களே வரணும் விஜய் சார் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா பார்த்துமா, 20 லட்சம் அப்புறம் லேட்டாகும், உங்களுக்கு வராது. அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாம்மா, அவர் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது உங்கள் ரூம்லேருந்து யாரும் அதை வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து எதான்னு பார்த்தோன்னாக்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுறது கஷ்டம், பார்த்துக்கங்க. இது நீங்களாக வந்தீங்க, நீங்களாக தான் அதுக்கு விஜய் சார்லாம் பொறுப்பு இல்லை. அப்புறம் இன்னொன்றும் அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கலன்னு எப்படியாவது நைஸாக ஒரு வார்த்தை நீங்களும் சேர்க்கணும். சரியா? இப்போ ஒரு ரிஹர்சல் காட்டுங்க. உங்களை பேட்டி எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத காட்டணும். ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க பார்ப்போம். கேட்டாங்க, நான் சாப்பிட வந்தேங்க, அதனால என்னால் அந்த கும்பலில் போகல, அதனால நான் தப்பிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க போனால் எனக்கு கவலை இல்லைங்க, கவலை இல்லைங்க. அவங்களுக்காக விஜய் தானே ஆசைப்பட்டாங்க, அதனால அவங்க போட்டுங்க. விஜய் ஐயா மேலே தப்பு இல்லைங்க, விஜய் ஐயா மேலே தப்பே இல்லைங்க. அவங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க, அது கூட விஜய் ஐயா மேலே தப்பு இல்லைங்க. விஜய் ஐயா வந்துட்டாருன்னு தெரிஞ்ச அப்புறம் இவங்க இல்லைங்க போயிருந்துருக்கணும். ஆமாங்க ஆமாங்க, விஜய் ஐயா மேலே ஒரு தப்பும் இல்லைங்க. நன்றிங்க நன்றிங்க. டேய், 2 பேர் போயிட்டாங்க குடும்பத்திலேயே. 20 40 லட்சம் போட்டுட்டாங்களா பாரு. அப்புறம் நான் பேசினது வேஸ்ட் ஆக போகுது. அவங்க சொன்னதுனால தான் பேசியிருக்கேன்.